அம்மாவுடைய தேர்தல் வாக்குறுதியாக சொல்லவில்லை. ஆட்சியிலே அமர்ந்தவுடன் ஆட்சியின் மூலமாக மக்களை சந்திக்கின்றார்கள். அப்படி மக்களை சந்திக்கின்ற போது அந்த மக்களுடைய அந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களை என் மனதில் சிந்திக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது ஒரு திருமணம் ஆகின்ற பெண், அந்த திருமண நாள் என்பது அந்த பெண்ணுக்கு மகிழ்ச்சியான நாள். அதே பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள் என்பது திருமண நாள் தான். அந்த நாள்ல அந்த திருமண அந்த மணப்பெண்ணுடைய கருத்திலே கட்டுகின்ற தாலி தங்கத்திலே இருக்க வேண்டும் என்பது தமிழர் பண்பாடு. ஒரு கிராம் ஒரு குண்டுமணி தங்கமாக அந்த தாலியில் இருக்கணும். அது தமிழர் பண்பாடு. அது இல்லாம எத்தனையோ வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்கள் மஞ்சள் எடுத்து அந்த தாலி கட்டிப்பாங்க. ஒரு பெண்ணுடைய கஷ்டத்தை இன்னொரு பெண்ணால் தான் உதவ முடியும். இந்த சகோதரி அம்மாவை சிந்தித்தார்கள். ஆட்சி மூலமாக அந்த திட்டத்தை கொடுத்தார்கள். அந்த திருமணம் ஆகின்ற பெண்ணுக்கு 4 தாலி தரப்படும் என்று அம்மா அறிவு. அது மட்டும் இல்லைங்க, அதுல அது மட்டும் இல்லை, இன்னொன்னு இருக்குது. அதுல பெண் கல்வி ஊக்கப்படுத்த வேண்டும், பெண் கல்வி ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது அதுல மறைமுக திட்டம். அதை +2 படித்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிறது என்றால் அதற்கு 4 கிராம் தங்கம் 25,000 ரூபாய். அதே போன்று ஒரு டிகிரி படித்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிறது என்றால் 50,000 ரூபாய் 4 கிராம் தங்கம். ஏனென்றால் டிகிரி படிச்சா 50,000 தருவாங்க. அந்த திருமணத்துக்கு உதவும் என்பதற்காக படிக்க வைப்பார்கள் என்பதற்காக ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கட்டுறது போல